பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்த நாட்டிலே ஒரே ஒருவரை தலைவரை கொண்டுள்ளது. இந்த நிமிஷத்திலே டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர், அன்புமணி தலைவர் அல்ல. அவரிடம் பாரத பிரதமரே உட்கார்ந்து கூட்டணி பேசினாலும் தவறு தவறு தவறு. அதற்கை தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டி அப்படி ஒரு கள்ளத்தனமாக கட்சியை திருடக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் அன்புமணியோடு சேர்ந்து பிளாட்ஃபார்ம் ஷேர் செய்தால் அது தவறு என்போம். நாங்கள் பிரதமருக்கும் பழனிசாமிக்கும் இப்பொழுது கடிதத்தை அனுப்பவிருக்கிறோம். இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் கூப்பிட்டு கூட்டணி பேச வேண்டுமென்றால் டாக்டர் ராமதாஸை தான் கூட்டிருக்க வேண்டும். ராமதாஸ் அல்லாமல் அன்புமணியை கூட்டது சட்டவிரோதம், தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது. எனவே எந்த தலைவரும், பாரத பிரதமர் மட்டுமல்ல எந்த தலைவருமே அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் வைத்து கட்சிக்கின் கூட்டணிக்கு தலைவர் என்று சொன்னால் அது சட்டவிரோதம் என்பதை எந்த நீதிமன்றத்திற்கும் போய் போராட தயாராக இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது போட்டுள்ள வழக்கே பாமக சார்பிலே அன்புமணி கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதற்காகத்தான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கு அன்புமணி மேல போட்டு தெளிவாக சொல்கிறேன். அன்புமணி இப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையிலே அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று சொல்லியிருக்கிறார். சீட் ஷேரிங் முடிந்து விட்டது, வெளியில் அறிவிப்போம் சொல்லியிருக்கிறார். இது சட்டவிரோதம். அதற்காக வழக்கு தொடுத்துள்ளோம். இதே அன்புமணி 23ஆம் தேதி யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகித்து அவர் கூட்டணி பேசினாலோ அல்லது அறிமுக கூட்டத்தை நடத்தினாலோ அவர் மீதும் அவரை நடத்துபவர்கள் மீதும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம். லேட்டாக வந்துட்டீங்களா? இல்லை, அதாவது சொல்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ்ட வழக்கு போட்டது நான் தான் கவுன்சில் ஆன் ரெக்கார்ட். வழக்கில் கேட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டால், பொதுக்குழுவை நடத்துறதுக்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று கேட்டால் 30/5 அவர் தலைவர் பதவி போயிட்டுது. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு விதி 13 படி மருத்துவர் ஐயா அவர்களுடைய இசைவு மற்றும் அவருடைய கைடன்ஸை கேட்டு தான் நாம் கூட்டம் நடத்தணும். அவர்கிட்ட யாரும் கேட்கல, கூட்டம் நடத்தலை. தலைவராக இல்லாத அன்புமணி, பொருட்செயலாளர் இல்லாத வடிவேல் ராவணன் கூட்டத்தை கூட்ட இயலாது. ஆனால் நாங்கள் கூட்டத்தை கூட்ட இயலாது என்று சொல்கிறது மட்டுமில்லை, தலைவரே அவர் கிடையாது. தலைவராக இல்லாதவர் ஒரு பொதுக்குழு என்ற ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது. அதை போலீஸில் டிஜிபிக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்து, டிஜிபியும் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவில் இருந்தால் அதை கொடுக்காதீர்கள் என்று கொடுத்தார்கள். ஒரு உத்தரவும் எங்களுக்கு கொடுத்தார்கள். அப்பீல்லாம் போகலை. இல்லை அப்பீல் போகலை. இல்லை 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 சொல்கிறேன், உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டிலுமே சிவில் கோர்ட்டுக்கு போய் தான் யார் தலைவர் என்ற தர்க்கம், ரைவல் கிளைம். ஒரு தலைவர்னு அன்புமணி ராமதாஸ் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் தலைவர்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கான ரெக்கார்டையும் கொடுத்துட்டோம். ஆனால் அன்புமணி தான் தலைவர்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு ரைவல் கிளைம் இருக்கிற பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்படி பேராகிராஃப் 15 படி அன்ரெகனைஸ் பார்ட்டிக்கு எந்த விதமான உத்தரவு போட அதிகாரம் இல்லாதனால உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முடித்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை அன்புமணியை தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. பேராகிராஃப் 18, பேராகிராஃப் 33, 36, 37 இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற தமிழ் காப்பி கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் படித்து பாருங்கள். தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கீகாரம் செய்யக்கூடிய உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. அங்கீகாரம் கொடுக்காத தேர்தல் ஆணையம் பல்ட்டி அடிக்கிறாங்க. நாங்கள் 9/9/2025 ஒரு ஆவணம் கொடுத்துட்டோம். அந்த ஆவணத்தில் திருட்டுத்தனமாக வாங்கின 2026 வரைக்கும் வாங்கின பதவி காலம் இருக்கிற வரைக்குமே கூட இருக்கலாம், ஜூன் வரைக்கும். ஆனால் ஒரு 36 நாளுக்காக
ஒரு மனுவை கொடுத்து எங்ககிட்ட நீட்டிக்க சொல்லி கேட்டாங்க. நாங்களும் தெரியாமல் நீட்டிச்சு கொடுத்துட்டோம். அது தவறுன்னு நாங்கள் உணர்ந்துக்கிறோம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. 3 வருஷம் வாங்கினவர் 36 நாளைக்கு வாங்கினதுக்கு காரணம் எங்களுக்கு பிற்பாடு தான் தெரிஞ்சுது. அவர் தவறு செஞ்சு ஒரு ஆர்டரை வாங்கினார். அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு 36 நாளைக்கு ஒன்று வாங்கினார். அதனால் எந்த ஆவணமுமே சட்டத்தின்படி செல்லாது. ரெக்கார்ட் பர்பஸுக்கு வாங்கணும். அதனால் அங்கீகாரம் கொடுத்ததா ஏற்றுக்காதீங்க. எங்களுக்கு அதை டிசைட் பண்ணுற அதிகாரம் கிடையாது சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய கூற்றுக்கு இணங்க நாங்கள் தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரியே 17/12/2025 திருப்பியும் சட்டப்படியான பொதுக்குழுவை கூட்டி ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து 18/12/2025 தேர்தல் ஆணையம் அனுப்பி அன்றைக்கி 31 நாள் ஆகுது. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் டாக்டர் ஐயா தலைவர் அல்ல, உங்கள் கடிதம் திருப்பப்படுகிறது சொல்லலை. அதனால் 30 நாள் ஆனதுனால தான் இன்றைக்கி நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து அன்புமணியை எதிர்த்து 2 சிவில் வழக்கும் ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 2 வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்திலையும் யாராகிலும் கோர்ட் உத்தரவை மதிக்காமல் கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க மேலே டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே லீகல் நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்க, யார் பெயரை பயன்படுத்தினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமாம். ஏன் கண்டெம்ப்டோ போகல, இல்லை கண்டெம்ப்ட் நடவடிக்கை எடுக்கல, இல்லை நீதிமன்ற உத்தரவை மீறியதாக கண்டெம்ப்ட் நோட்டீஸ் கொடுத்து கால அவகாசம் கொடுத்துருக்குறோம். அந்த கால அவகாசம் முடிஞ்சதும் கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் எடுக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.